ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இஃப்தார் ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம சிக்கன் முர்த்தபா தான் செய்ய போகிறோம். இதை நம்ம எப்போவுமே ஹோட்டலில் தான் வாங்குவோம். ஸோ அடிக்கடி நம்ம ஹோட்டலையே வாங்குறதை விட எப்பயாவது ஒரு நாள் இதை வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதே சமயம் இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆப்ஷன் ஆலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. சிக்கன் முர்த்தபா பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட நான் 1 முட்டை சேர்த்துக்கிறேன். அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம சேர்த்துருக்க பால், முட்டை, எண்ணெய் எல்லாமே மாவோட எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பரோட்டா மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணியை ஒரே நேரத்தில் மொத்தமாக சேர்த்துறாமல் தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இல்லைனா மாவு ரொம்ப தண்ணி ஆயிரும். இப்போது இந்த மாதிரி மாவு எல்லாமே நல்லா கம்பைன் ஆனதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட முர்த்தபா நல்ல சாஃப்டாக இருக்கும். இப்போது இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. மாவு இந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக வந்திருக்கு. இது கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மாவோட எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் மாவு காயாமல் நல்லா ஊறி சாஃப்டாக வரும். இந்த மாவை நம்ம 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுறலாம். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது இந்த மாதிரி இருக்குது. இந்த மாவை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போது இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக இதை நம்ம பிரித்து வச்சிடலாம். இந்த மாதிரி விரல்களுக்கு நடுவில் வச்சு நீங்கள் மாவை பிக்கும்போது மாவில் எந்தவித வெடிப்பும் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா மாவையும் நான் குட்டி குட்டி பால்ஸாக பிரிச்சுட்டேன். இது மேலே மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இதை இன்னொரு 1 மணி நேரத்துக்கு நம்ம நல்லா ஊற விட்டுறலாம். இப்போ நம்ம முர்த்தபாக்கு உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயத்தை நம்ம கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கிட்டு இருக்கும்போதே இது கூட நான் 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த பச்சை மிளகாயையும் வெங்காயத்தோடு நல்லா கலந்து விட்டுருங்க. காரம் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க பச்சை மிளகாயோட அளவை கம்மி பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுதில் இருக்க பச்சை வாசனைலாம் நல்லா போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட நான் 400 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். நீங்கள் சிக்கன் கீமா சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சிக்கனை மிக்சியில் போட்டு லைட்டாக அரைச்சிட்டு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போது இதை ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. சிக்கன்லேருந்து வெளியில் வர தண்ணியிலே இது நல்லா குக் ஆகட்டும். நம்ம சிக்கனை ரொம்ப குட்டி குட்டி பீசஸாக சேர்த்துருக்கனால இதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் வேண்டியதில்லை. அதுலேருந்து வெளியில் வர தண்ணியிலே அது ரொம்ப சீக்கிரமாக குக் ஆயிரும். இப்போது இதை மூடி வச்சு நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். இடையில அப்பப்போ ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
கரண்டி வச்சு லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி விட்டிங்கன்னா சேர்ந்துருக்க சிக்கன் எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு ரொம்ப ஈவனாக இருக்கும். பாருங்கள், நம்மளோட சிக்கன் இந்தளவுக்கு நல்லா குக் ஆயிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக மல்லியில் தூவி கலந்து விட்டுறலாம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட சிக்கன் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பவுலில் நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது இதை இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஸ்டஃபிங்கை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நம்மளோட ஸ்டஃபிங் ட்ரையாக இல்லாமல் நல்லா கம்பைன் ஆகி ரொம்ப சூப்பராக இருக்கும். கடையிலலாம் பார்த்திங்கன்னா முட்டையை தனியாக பீட் பண்ணி வச்சுருப்பாங்க, சிக்கனை தனியாக வச்சுருப்பாங்க. உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணும்போது ஃபஸ்ட்டு முட்டையை சேர்த்துட்டு அது மேலே சிக்கன் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம வீட்டில் செய்யும்போது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களுக்கெல்லாம் முட்டை ஈஸியாக வெளியில் வலிஞ்சு ஓடிடும். அதுக்கப்புறமா நம்ம மடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம முட்டையை சிக்கன் கூட கலந்துடும் போது மடிக்கிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். முட்டையும் எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட்டாக இருக்கும். இப்போது நம்மளோட மாவு எந்த அளவுக்கு ஊறியிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக ஊறியிருக்கு, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதிலேருந்து ஒரு பால் மட்டும் இப்போ எடுத்து நம்ம விரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு க்ளீனான ஒர்க் சர்ஃபேஸில் இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணால் தான் மாவு ஒட்டாமல் நல்லா ஈஸியாக நம்மளால் பரத்த முடியும். இப்போ நம்மளோட மாவை இது மேலே வச்சு நல்லா விரிச்சிடலாம். இதை விரிக்கும் போது ஓட்டை எதுவும் விழுந்துடாமல் கவனமாக விரிச்சுக்கோங்க. சப்போஸ் ஓட்டை விழுந்துருச்சுன்னா நம்ம உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் வெளியில் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு மடிக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முர்த்தபா செய்கிறதுல முக்கியமான ஸ்டெப்பே இதுதான். இந்த மாவை எந்த அளவுக்கு மெல்லிசாக பரத்த முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிசாக பரத்திக்கோங்க. அப்போ தான் நமக்கு முர்த்தபா நல்லா குக் ஆகும், நமக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் நீங்கள் தடிமனாக பரத்திட்டிங்கன்னா இந்த முர்த்தபா மடிக்கும் போது நமக்கு சரியாக குக் ஆகாது, டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. பாருங்கள், நான் இந்த அளவுக்கு நல்லா விரிச்சிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சிடலாம். நான் இன்றைக்கி கடைகளில் செய்கிற மாதிரி நல்ல பெரிய சைஸ் முர்த்தபா தான் செய்ய போகிறேன். ஸோ ஸ்டஃபிங் நல்லா அதிகமாகவே வச்சுக்கிறேன். இப்போது ஸ்டஃபிங் எல்லாம் வச்சாச்சு, நம்ம மடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த சைட்லேருந்து மடிச்சிடலாம். ஸ்டஃபிங்கோட பாதி வரைக்கும் இந்த மாதிரி வச்சிடுங்க. இந்த சைடும் அதே மாதிரி மடிச்சுக்கலாம். இப்போது அடுத்த 2 சைடில் இருந்தும் நம்ம மடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக மடித்தாச்சு. இப்போது ஸ்டவ்வில் ஒரு தோசை தவா வச்சுருக்கேன். தவா நல்லா சூடானதும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முர்த்தபாவை எடுத்து இதில் வச்சிடலாம். ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது இந்த பக்கம் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுடலாம். 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளோட முர்த்தபா எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.